நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூலை 24. யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 30 முதல் 36ஆம் அதிகாரம் 8 வரை உள்ள வசனங்கள். பெசலேயலும் அவனுடைய குழுவினரும் பெசலேயலையும் அகோலியாப்பையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். அதிகாரம் 36 வசனம் 2. ஆசாரிப்பு கூடாரத்தின் திட்ட பொறியாளர் தேவனே ஆவார். பெசலேயலும் அவனுடைய குழுவினரும் அவர் அருளிய வரைபடத்தின்படி அதை நுட்பமான முறையில் வடிவமைத்த கைவினைஞர்கள் ஆவார்கள். அவ்வரைபடத்தின்படி அவர்கள் ஓய்வில்லாமலும் சோர்ந்து போகாமலும் கடினமாக உழைத்தார்கள். ஒவ்வொரு அம்சத்திலும் மேசியாவை பிரதிபலிக்கிற ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டியெழுப்புவதற்காக தங்களுடைய அனைத்து உழைப்பையும் வெளிப்படுத்தினார்கள். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அல்லது கிறிஸ்துவ தலைவராயிருக்கிற திருச்சபையின் வளர்ச்சிக்காக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கடின உழைப்பையும் பங்களிப்பையும் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் அவர்களை பெயர் சொல்லி அழைத்தார். அவர்களுடைய குடும்பம், கோத்திரம் ஆகியவற்றின் பெயரும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் அந்த வேலை செய்வதற்கு தேவனே அவர்களை தம்முடைய ஆவியினால் நிரப்பினார். அவர்கள் கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியும் அவர்கள் இருதயத்தை தூண்டினார். இன்றைக்கும் தேவன் தம்முடைய சிறப்பான ஊழியத்துக்கென்று சிலரை அழைத்திருக்கிறார். அப்பணியை செய்வதற்கேற்ற ஞானத்தையும் திறமையையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். நாம் இவ்வித அழைப்பை பெற்றிருப்போமானால் அடுத்த தலைமுறை விசுவாசிகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பது முக்கியமானதாகும். கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். காலம் தாழ்த்தாத கீழ்ப்படிதலை இங்கே காண்கிறோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் இது. போதுமான அளவு பொருட்கள் சேர்ந்து விட்டதால் காலம் தாழ்த்தி கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தவர்களுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது. ஆகவே நாம் தேவன் அருளிய வரங்களையும் தாளந்துகளையும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக காலதாமதம் செய்யாமல் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை குறித்து நம்மிடத்தில் விசாரிக்கிற யாவரிடத்திலும் எப்பொழுதும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாய் இருக்க வேண்டும். வாழ்வின் எஞ்சிய ஊக்கமிகு பருவத்தையும் இளமையும் உலகத்துக்கு கொடுத்துவிட்டு பலனிழந்த போது எஞ்சிய நாட்களை கர்த்தருக்காக கொடுக்கும் வஞ்சக வலையில் சிக்காமல் இருப்போம். தேவனுடைய பெரிய வேலையை கை கொடுக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம். பெசலேயலும் அகோலியாவும் தேவ கிருபையால் அழைக்கப்பட்டார்கள். நாமும் கிருபையினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரத்தையும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்தே பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள் நிரந்தரமாக வாசம் செய்கிறார். நாம் பெற்றிருக்கிற வரங்களையும் திறமைகளையும் முழு இருதயத்தோடும் மன வாஞ்சையோடும் தேவனுக்கென்று பயன்படுத்தாவிட்டால் அவை தனிப்பட்ட விதத்தில் நமக்கு எவ்வித பயனற்றதாக மாறிவிடும். ஆகவே இதை புரிந்து கொண்டு தேவனுக்கு எப்பொழுதும் பணி செய்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். பெசலேயலும் அவனுடைய குழுவினரும் தேவனுடைய பிரசன்னத்தை தாங்கும் ஆசாரிப்பு கூடாரத்தை செவ்வனே கட்டி முடித்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு உகந்த உறைவிடமாக மாற்றி அமைக்க வேண்டும். நமக்கு அருளப்பட்டிருக்கும் ஆவிக்குரிய ஈவுகளையும் திறமைகளையும் ஒரு நாளும் வீணடிக்காமல் கால தாமதமின்றி தேவ ராஜ்யத்தின் பணிக்காக அர்ப்பணிப்போம். நம்முடைய சிறு முயற்சியும் உழைப்பும் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் தேவ நாமத்தின் மகிமைக்கும் பெரிதும் உதவும் என்ற விசுவாசத்தோடு என்றைக்கும் அவருக்கு சேவை செய்ய உற்சாகத்தோடு எழுந்து நிற்போம். ஆமென்.